இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி. அம்மா. என்ன வானதி, பாலை குடிக்காம எங்க எடுத்துட்டு போற? எனக்கு இல்ல, அவருக்கு தான். சரி, நீ போய் கொடுத்துட்டு நேரா என் ரூமுக்கு வா. இன்னைக்கு நீ இங்கே படுத்துக்கோ. என்ன? ஒண்ணு இல்லம்மா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க பால்? ஏங்க, நீங்க பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. நான் இன்னைக்கு அம்மா ரூம்ல தான் தூங்க போறேன். அம்மா ரூம்லயா? ஏ? ஆமாங்க, அம்மா இப்பதான் நான் ரூமுக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு அவங்க கூடவே தூங்கிக்க சொன்னாங்க. சரிங்க, நீங்க பாலை குடிச்சிட்டு படுங்க, நான் அம்மா ரூமுக்கு போறேன். பாலை குடிச்சிட்டு சீக்கிரம் தூங்கிடுங்க. உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு, அத கேட்டுக்கிட்டே நான் தூங்கிடுறேன். சரிம்மா, சொல்றேன். ஒரு ஊர்ல வயசான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்களாமா. அவங்க என்ன பண்ணாங்களா, தினமும் ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வடை சுட்டு வித்துட்டு இருந்தாங்களா. அவங்க சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா கிட்ட இருந்து நரி ஏமாத்தி ஓடி போயிடுச்சு. அதானே? அம்மா, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? சூப்பர்மா. உத விழும் உனக்கு. பாட்டி வடை சுட்ட கதை சின்ன குழந்தைங்களுக்கே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச இந்த கதை தான் எனக்கும் தெரியும். சரி, அப்போ நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேளு. சொல்லுங்கம்மா. உனக்கு புத்திசாலி தொப்பி வியாபாரி கதை தெரியுமா? தெரியாதே. நான் அந்த கதையை சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் ஒரு தொப்பி வியாபாரி ஒருத்தர் நாள் முழுக்க வியாபாரம் பண்ணிட்டு அந்த டயர்ட்னஸ்ல ஒரு மரத்தடியில படுத்து அசந்து தூங்கிட்டு இருந்தாராம். அப்ப அந்த மரத்து மேல இருந்த குரங்கு ஒண்ணு அவரையே பாத்துக்கிட்டே இருந்துச்சான். ஆர்த்தி, என்னடி இது? இந்த நேரத்துல வானதியும் உன் மாமியாரும் கதை வடைச்சிட்டு என்னடி பேசிட்டு இருக்காங்க? அப்படி என்ன இருக்கும் அவங்களுக்குள்ள? ஏண்டி, என்ன ஒருவேளை நம்ம யாருக்கும் தெரியாம காசு மாலை ஒட்டியானோ கம்மல் ஜிமிக்கின்னு அவளுக்கு தூக்கி கொடுக்கறாங்களோ? தெரியலம்மா, ஆனா நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ வா, நம்ம போய் என்னன்னு ஒட்டி கேட்போம். தங்கோண்டி வா. வாடி. அம்மா, கார்த்திக் வரான். கார்த்திகா? அவன் எதுக்கடி இப்ப இங்க வரான்? அவன் ரூம்க்கு வருவான். நம்ம இங்க இருக்கிறத மட்டும் அவன் பார்த்தான், அவ்வளவுதான். வா முதல்ல. அப்ப நம்ம எப்படி கேக்குறது? வாமா. வா, மெதுவாடி, சீக்கிரம் வா. இப்படி புத்திசாலித்தனமா அந்த குரங்கு கிட்ட இருந்து தொப்பிய வாங்கிக்கிட்டாரா அந்த வியாபாரி. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. கதை ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மா, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதை தெரியுமா? தெரியும் தெரியும். சரி, படுத்துங்க. யார் போன்ல? அவருதாம்மா. குடு. வானதி. வானதி தூங்கிட்டாப்பா. தூங்கிட்டாளா? ஆமாப்பா. சரிம்மா. சரி. அம்மா. என்னடா? ஒண்ணுமில்லம்மா, குட் நைட். வானதி, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, சீக்கிரமா சாப்பிட்டு இன்னைக்கு நீ என் ரூம்ல வந்து படுத்துக்கோ. இன்னைக்கு மாமா?
என்ன கார்த்திக்? ஒன்றும் இல்லைம்மா. ஒண்ணு இல்லாம தான் சாட மாடையா அவகிட்ட பேசிட்டு இருந்தியா? என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா. வானதிய நீங்கள் உங்கள் ரூமில் தூங்க சொன்னீங்கல்ல, அது எதுக்குன்னு கேட்டப்ப அவளும் நீங்களும் ஏதோ மாற்றி மாற்றி கதை சொல்லிட்டு இருந்ததா சொன்னா. அந்த கதைலாம் எல்லாத்தையும் சின்ன குழந்தையில நானே கேட்ட கதை. அவளுக்கு இன்னும் நிறைய கதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் வர சொன்னேன். அப்படியாம்மா? அப்படி அது என்ன கதைம்மா? உனக்கு அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சுன்னா நீயும் வந்து ஏ ரூம்ல இன்னைக்கு தூங்கிக்கோ. சரிம்மா, அப்ப நான் வரேன். அப்படி நீங்க என்ன கதை சொல்ல போறீங்கன்னு நான் பார்க்கறேன். மா, சொல்லுங்கம்மா. ஏதோ கதை சொல்ல போறேன்னு சொன்னீங்களே, என்ன கதை சொல்ல போறீங்க? நான் சொல்ற கதை இருக்கட்டும். உங்க கதை என்னங்கறத எனக்கு முதல்ல தெளிவா சொல்லுங்க. எங்க கதையா? நீங்க எதை பத்திமா கேக்குறீங்க? உன்னையும் வானதியும் பத்தியும் தான் கேக்குறேன். நீங்க இன்னும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்காம அந்யோன்யமாவே விலகி இருக்கீங்களோன்னு தோணுது. அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அப்ப என்னதாண்டா பிரச்சனை? ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வரைக்கும் போய் அப்புறம் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிதான் இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்பவும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இன்னும் வானதியை ஏத்துக்க மாட்டேன்னு நீ ஏன் பிடிவாதமா இருக்க? அது அம்மா, அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா நீ உடனே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராத. அவன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கானா? நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேணாமா? இல்ல நீ என்கிட்ட வந்து இத சொல்லியிருந்தா கூட நான் அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசியிருப்பேன். ரெண்டு பேரும் என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. சரி வானதி, நடந்ததையெல்லாம் விடு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவுல இருக்கீங்க?